வணக்கம் என் இனிய சொந்தங்களே. நவராத்திரியின் சிறப்பு அம்சமே கொலு வைப்பதாகும். கொலு பொம்மைகளை சக்தியின் அம்சங்களாக எண்ணி நவராத்திரியில் பூஜிப்பவர்களுக்கு சகல நலன்களையும் தருவதாக அம்பிகையே கூறியிருக்கின்றார். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்பட, உங்கள் செல்வ வளம் மேம்பட, குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க நவராத்திரியில் அம்பாளை மனதார நினைத்து வழிபட்டு அருகிலுள்ள அம்பாள் கோவிலுக்கு சென்று வா. சரி, இப்போது நவராத்திரி என்றால் என்ன? எருமை உருவம் கொண்ட அரக்கிக்கும் கம்பன் என்பவனுக்கும் பிறந்த மகன்தான் மகிஷாசுரன். அதனால்தான் மனித உடலும் எருமை தலையுடனும் பிறந்தான். மகிஷாசுரன் பிரம்மனை நோக்கி 1000 ஆண்டுகள் தவம் இருந்து தனக்கு மரணம் என்பதே நேரக்கூடாது, அப்படி நேர்ந்தால் பெண்ணால் தான் இருக்க வேண்டும் என்று வரம் பெற்றான். அந்த வரத்தை பெற்ற ஆணவத்தில் தேவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான் மகிஷாசுரன். இதனால் அன்னை பராசக்தி பெண் உருவம் கொண்டு தனது சக்கரத்தால் ஆணவம் கொண்ட மகிஷாசுரனின் எருமை தலையை வெட்டி வீழ்த்தினார். மகிஷாசுரனை வென்றதால் அன்னை மகிஷாசுர மர்த்தினி என போற்றப்படுகிறார். நவராத்திரி எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? நவராத்திரி என்றால் 9 இரவுகள் என்று பொருள். அமாவாசையை அடுத்து வரும் 9 நாட்கள் நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. முதல் 3 நாட்கள் துர்க்கை தேவியை நினைத்து வீரத்திற்கும் சக்திக்கும் வேண்டி வழிபடுகிறார்கள். அடுத்த 3 நாட்கள் செல்வ வளத்தை வேண்டி லக்ஷ்மி தேவியை வழிபடுகிறோம். இறுதி 3 நாட்கள் கல்வி, கலை, ஞானத்திற்காக அன்னை சரஸ்வதி தேவியை வழிபடுகிறோம். நவராத்திரி காலத்தில் வீட்டில் இரவு முழுவதும் விளக்கெறிவது வீட்டிற்கு செல்வ வளத்தை தரும். விளக்கை வெறும் தரையில் ஏற்றக்கூடாது. விளக்கின் முன் கோலமிட்டு விளக்கிற்கு பூச்சூட்ட வேண்டும். திருவிளக்கிற்கு சந்தனம், குங்குமம் இடுவது மிகச் சிறப்பு. தீபலட்சுமியே, எங்கள் வீட்டில் எப்பொழுதும் நிலைத்திருப்பாயாக என சொல்லிக்கொண்டே விளக்கேற்ற வேண்டும். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி சொந்தங்களே.